நர்சிங் வேலை வாங்கி தருவதாக கூறி குவைத்திற்கு அழைத்துச் சென்று அடித்து கொடுமைப்படுத்தியதாக டிஜிபி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட இளம்பெண்கள் கண்ணீர் மல்க புகார் அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 3 இளம்பெண்களும் குமரியைச் சேர்ந்த ஏஜென்ட் பெலியா என்பவரிடம் 2.5 லட்சம் பணம் கொடுத்து கடந்த ஆண்டு மே மாதம் குவைத்திற்கு வேலைக்கு சென்ற நிலையில் அங்கு நர்சிங் வேலைக்கு பதில் தங்களை வீட்டு வேலையில் அமர்த்தி தொடர்ச்சியாக அடித்து ஊதியம் தராமல் கொடுமைப்படுத்தியதாக அவர்கள் புகாரில் தெரிவித்துள்ளனர். இதேபோல 12 பெண்கள் அங்கு சிக்கி தவித்து வருவதாகவும் அவர்களை மீட்டு தங்களது பணத்தை ஏஜென்ட்டிடம் இருந்து பெற்றுத்தர வேண்டுமென அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாங்க கெட்ட வார்த்தையில ரொம்ப திட்டினாங்க. பசங்களோட சேர்த்து வச்சு அசிங்கமா பேசுறது. கார்ல டிரைவர் கூட போனா உங்களுக்கு அவருக்கு என்ன அஃபேர் இருக்கு இப்படிலாம் கேட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. நீங்க இந்தியா போனாலும் நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. கொலை பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க. அதனால எங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் பாதுகாப்பு வேணும். எங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் அங்கே இருக்காங்க வர முடியாம, அவங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கணும். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாகராஜில் மகா கும்பமேளா நிகழ்வில் தன்னை படம் பிடித்த இருசக்கர வாகன ஓட்டியை சாட்டை போன்ற பொருளை வைத்து சாமியார் ஒருவர் சரமாரியாக தாக்கினார். கடந்த வாரம் தன்னிடம் ஏடாகுடமாக கேள்வி கேட்ட யூடியூபர் ஒருவரை சாமியார் ஒருவர் சரமாரியாக இரும்பு ராடால் தாக்கியது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. கர்நாடக மாநிலம் மங்களூருவில் பிரபல அழகு நிலையத்திற்குள் புகுந்து ராம் சேனா அமைப்பினர் சூறையாடினர். கலாச்சாரத்தை சீரழிக்கும் செயல்கள் நடப்பதாக குற்றம் சாட்டி அந்த அழகு நிலையத்தில் பணிபுரிந்த பெண் ஊழியர்களை மிரட்டியதோடு பொருட்களையும் அடித்து நொறுக்கினர். சமூக வலைதளங்களில் இந்த காட்சிகள் பரவிய நிலையில் சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களை உடனடியாக கைது செய்ய உத்தரவிட்டுள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் ஜி பரமேஸ்வரா தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி சட்டத்தின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதனிடையே இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவத்தில் ஈடுபட்ட சிலரை கைது செய்துள்ளனர். சத்தீஸ்கரில் நக்சல்கள் பதுக்கி வைத்திருந்த 50 கிலோ வெடிப்பொருட்களை பாதுகாப்பு படையினர் செயலிழக்க செய்தனர். சத்தீஸ்கர் மாநிலம் அவப்பள்ளி பசகுடா தேசிய நெடுஞ்சாலையில் பாதுகாப்பு படையினரை தாக்குவதற்காக நக்சல்கள் 50 கிலோ ஐஇடி வெடிகுண்டுகளை பதுக்கி வைத்திருந்தனர். இதனை கண்டறிந்த பாதுகாப்பு படையினர் சாதுரியமாக செயல்பட்டு அவற்றை வேறு இடத்திற்கு கொண்டு சென்று பாதுகாப்பான முறையில் செயலிழக்க செய்தனர். இதனால் அப்பகுதியில் பெரிய பள்ளம் ஏற்பட்டது. 2 வாரங்களுக்கு முன்பு பாதுகாப்பு படையினரை குறிவைத்து நக்சல்கள் வெடிகுண்டுகளை வெடிக்க செய்ததில் 9 பேர் உயிரிழந்த நிலையில் இம்முறை அவர்களது சதி திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.